கமெண்ட் செக்ஷன்லையும் சரி இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் சரி எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி உங்களோட வீடியோ குவாலிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம சேனலில் வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு பின்னாடி என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணோம், என்னென்ன கேஜெட்ஸ்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்டுடியோ டூருக்கான வீடியோ வந்து கிடையாது. எப்போ நம்ம சேனல் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நான் வந்து ஸ்டுடியோ டூர் போடுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ சீக்கிரமாக நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ யூடியூபர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருந்து அவங்க வீடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து யூஸாக இருக்கும். ஏன்னா நம்மளும் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப வந்து பூரான வீடியோ குவாலிட்டியில் தான் வந்து போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குவாலிட்டிலாம் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும். ஸோ அது எல்லாம் எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளோட வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ நீங்கள் சப்போர்ட் கொடுக்க தான் இனிமேல் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோ குவாலிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இனிமேல் ஆடியோ குவாலிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட் அதிகமாக கிடைக்க அதையும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். இன்னும் எக்கச்சக்கமான நல்ல கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம சேனல் வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எப்படி வந்து வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட கேமரா தான். ஸோ அது என்ன கேமரா எல்லாம் வந்து நான் வந்து ஸ்டுடியோ டூவில் வந்து சொல்கிறேன். ஸோ செகண்ட் ஒன் வந்து இந்த Godox Sl 60 வாட்ஸ் லைட் தான். ஸோ இந்த லைட் தான் நம்மளோட சேனலுக்கு வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். எக்கச்சக்கமான யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நிறைய வீடியோ கிரியேட்டர்ஸ் இந்த லைட்டை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பிகினர் லைட்டும் கிடையாது, ஒரு அட்வான்ஸ் லைட்டும் கிடையாது. இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் வந்து லைட். ஸோ இது வந்து எக்கச்சக்கமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லைட் தான். நம்ம சேனலுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கு. ஸோ என்னதான் வந்து ஒரு நல்ல கேமரா யூஸ் பண்ணாலும் அதில் வந்து 180 பிக்சல் 4K ரெசல்யூஷனில் வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியுமோ தவிர ஒரு சாஃப்ட் ஸ்கின்னை காமிக்கிறது, நம்மளோட ஷேடோஸ் வந்து வாலில் விழுகாமல் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படின்னா இந்த லைட் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ இந்த லைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷேடோஸ் விழுகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. ஸோ ஷேடோஸ் விழுகக்கூடாது அப்படின்னா முக்கியமான காரணம் இந்த மேலே வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாஃப்ட் பாக்ஸ் தான் வந்து காரணம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து வீடியோ போடும்போதெல்லாம் வந்து என்னோட ஷேடோஸ் வந்து பின்னாடி விழுக்கும். நான் அப்படி கை முன்னாடி வச்சுனா கூட என்னோட கையோட ஷேடோஸ் வந்து என்னோட ஃபேஸ் விழுகும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த டைமில் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற எல்இடி பல்ப்ஸையும் டியூப் லைட்ஸும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலும் எல்இடி லைட் தான். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு எல்இடி லைட் தான். ஸோ இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு எல்இடி லைட். ஸோ இந்த எல்இடி லைட் வந்து அப்படியே வெளியே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட ஷேடோஸ் வந்து வாலில் விழுகும். என்னோட கை வச்சா அப்படின்னா என்னோட கையில் இருக்க ஷேடோஸ் வந்து என்னோட ஃபேஸில் விழும். ஸோ இது ஏன் ஷேடோஸ் விழுகலை அப்படின்னா இந்த மேலே இருக்க இந்த சாஃப்ட் பாக்ஸ் தான் வந்து காரணம். ஸோ உள்ளேருந்து வர லைட்டை இது சாஃப்ட் பண்ணி நம்ம ஸ்கின்ல வந்து படும். ஸோ அதனால என்னோட ஸ்கின்னும் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். என்னோட ஷேடோஸ் வந்து பின்னாடி வந்து விழுகாது. ஸோ அப்போ வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த சாஃப்ட் பாக்ஸ் தான். ஒருவேளை உங்களால் இந்த லைட் வந்து வாங்க முடியல, ஏன்னா இந்த லைட் வந்து 12,000 rupees வரும். இந்த லைட்டை வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எல்இடிஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் பாக்ஸ் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேடோஸ் வந்து விழுகாது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வீட்டில் யூஸ் பண்ணுற எல்இடி லைட்ஸ்லாம் பவர் ரொம்பவே வந்து கம்மி. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணும்போது வெளியே வரும்போது இனிமேல் வந்து லைட்டோட பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்துட்டு முன்னாடி வந்து ஒயிட் ஸ்க்ரீன் வச்சுருக்கோம், ஹனி கிரிட்ஸ்லாம் வச்சுருக்கோம். இதை தாண்டி உள்ளேருந்து லைட் வரணும் அப்படின்னா லைட் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்காக வேண்டியாவது நீங்கள் இந்த ஸ்டுடியோ லைட், அதாவது இந்த Godox Sl 60 வாட்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த லைட்டுக்கு வந்து ரிமோட்டும் இருக்குது. பட் நான் வாங்கும்போது ரிமோட் வந்து கொடுக்கல. ஏன் அப்படின்னா 2020க்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்த இந்த லைட்ஸ்க்கு மட்டும் தான் ரிமோட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க டிஃபால்ட் அது கூடவே. பட் இப்போலாம் வந்து காஸ்ட் நம்ம கொடுத்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. பட் எனக்கு ரிமோட்லாம் தேவையில்லை. டேரெக்டாக வந்து இங்கேயே வந்து மெனு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கேயே வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்திரிச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு ரிமோட்லாம் வந்து தேவையில்லை. ஏன்னா ரிமோட் வந்து ஒரு 1500 rupees கொடுத்து வாங்கணும். ஸோ அது தேவை கிடையாது. ஸோ நிறைய வீடியோஸ் நான் வந்து பார்த்து வாங்கும்போது ஒரு சவுண்டு வந்து வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை. ஏன் அவங்களாம் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு அவங்க லைட்டுக்கு வந்து வந்திருக்கலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் கூட நாய்ஸ் இல்லை, ரொம்பவே நல்லாவே வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி உங்களோட பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குது லைட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ நான் லைட்டை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்பவே வந்து சாஃப்டான லைட்டு, இந்த ஷேடோஸ்மே வந்து விழுகாது. ஸோ இந்த ஹனி கிரிட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உள்ளேருந்து வர லைட் டேரெக்டாக வந்து என்னோட ஆப்ஜெக்டில் மட்டும்தான் வந்து படும். ஸோ டேரெக்டாக அந்த லைட்டை கூட நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு எரிச்சலும் இல்லை கண்ணில் வந்து. ஸோ ஏன் அப்படின்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குது லைட்டு. ஸோ இதே இது இந்த மேலே இருக்க சாஃப்ட் பாக்ஸ் இல்லாமல் நான் அந்த லைட்டை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களோட ஸ்டுடியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், குவாலிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ செலவு பண்ணி இந்த மாதிரியான லைட்ஸை நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த கோடாக்ஸ் SL 60 வாட்ஸ் லைட்டுக்கு கண்டிப்பாக போகலாம். ஸோ இது கூடவே உங்களுக்கு நான் ஒரு டிப்பும் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து இந்த இடத்துல இருந்தால் வந்து வீடியோ எடுப்பேன். ஸோ எனக்கும் வாலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 200 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸாவது வந்து இருக்கும். ஸோ இருக்கனால தான் எனக்கு வந்து ஷேடோஸ் வந்து வாலில் வந்து விழுக்கிறது கிடையாது. இதே நீங்கள் வால் பக்கத்தில் நின்றுட்டு வந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த லைட் யூஸ் பண்ணாலும் லைட்டாக வந்து உங்கள் ஷேடோஸ் வந்து கண்டிப்பாக வந்து வாலில் விழுவும். ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கும்போது ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் விட்டுட்டு வீடியோ எடுங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ சீக்கிரமாக நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து 10,000க்கு ரீச் பண்ண வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டுடியோ டூர் போகிறேன் எக்கச்சக்கமான கேஜெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக நான் வந்து காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோ until then bye from breakouts Sl.